ப்ரோ படம் சரியான படம் ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் வாங்க. வீட்டோட எல்லாரும் வாங்க ப்ரோ. சரியான படம் ப்ரோ. நாளை கூட்டு வாங்க ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எல்லாரும் வாங்க. நல்லா நல்ல த்ரில்லர், நல்ல ஆக்ஷன், செமையா பண்ணிருக்காரு. அஜித் சார் செமையா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம இதுக்கு நான் பார்க்கலாமா சார்? இந்தியன் சினிமா, தமிழ் சினிமாவுக்கு ஆடியன்ஸ்க்கு ரிசீவ் ஆகுமா? கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். கண்டிப்பாக ப்ராப்பர் த்ரில்லர் தான். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மகிழ் சார் சொன்னது வந்து அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்து நார்மலாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்லா இருக்கு படம். வந்து அவர் மகிழ் திருமேனி கிளியராக சொல்லியிருக்காரு. ஒரு 61 நாள் தான் அங்கே சூழ்நிலை கரெக்டாக இருக்கிறப்ப தான் படத்தை எடுக்க முடியுன்றதை அவ்வளோ கிளியராக நெட்டில் உட்காந்து எல்லா சேனலுக்கும் மகிழ் திருமேனி சொல்லியிருக்கிறாரு. இது அஜித் சார் படம், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டியை யாரையும் நம்பி விடக்கூடாதுன்றதா ஒன் லைன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தோல்வியிலையும் விடாமல் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கை கொடுன்றத விடாமுயற்சியில் சொல்லியிருக்காரு. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரெண்டாவது பாட்டு வந்து படம் பின்னி அடிக்குது. 4 ஃபைட்டு செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. என் பையன் அனிருத் வந்து மியூசிக்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. இது இங்கிலீஷ் படம் மாதிரியே தான் வந்து ஒரு தமிழ் படத்தை கொண்டு போயிருக்காங்க. வேற லெவல் தெரிக்க விட்டுருக்காரு. தெரி ரொம்ப கஷ்டமாகுது இந்த படத்தை பார்க்கும் போது. உங்க பொண்டாட்டி மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. இந்த படத்துல அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நானும் என் பொண்டாட்டியை தேடின்னு போறேன். செங்கல்பட்டு மதுரவாயிலுக்கு போறேன். என் பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டா. அதனால நான் இப்போ போறேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல சென்டிமெண்டா இருக்கு. ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு சீனும் என் மனசுல. ஒரு கார்ல போறாரு ஒரு பாட்டுக்கு, அவங்க பொண்டாட்டியை தேடின்னு. இது போல நீங்களும் உங்க பொண்டாட்டியை தேடுங்க. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாதீங்க பாருங்க. அதை தான் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உங்க பொண்டாட்டியை ரொம்ப பாசமா வைங்க. அதுதான் இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. பாட்டு ஒன்று வச்சாரு பாருங்க. மேக்கிங் சூப்பராக இருந்தது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரிஞ்சது. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு டேரக்டர்ஸ் மூவி தான் சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அஜித் சாரோட ரோல் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் அவரோட ஸ்பேஸ் அவர் கரெக்டாக மாஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு தலை ரசிகன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விடாமுயற்சி. வின்டேஜ் தலை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தலையை பார்த்தோமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வேறு கேரக்டரில் வச்சுருக்காங்க. அஜித்தை சூப்பராக. இது மகிழ் திருமணி டைரக்ஷன் ட்விஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களே தடம் படம் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கும். தலையோட ஆக்ஷன் செம்மையாக இருக்கும். த்ரிஷாவோட நடிப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் ஓட்டாரிக்கல படம் அழகாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அடி சொல்கிறது லைட்டாக ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃப் செம்மையாக போகும். இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃப் செம்மையாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொமான்ஸு லவ். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இது ஆக்ஷன் தான். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு படம் ஃப்ளாப்பு. இந்த படத்தை வந்து ஆழ்வார் அப்புறம் இந்த ஃப்ளாப்பு படத்தோட லிஸ்ட்டில் சேர்க்கலான்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தா அஜித் சாரோடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். செம்ம. நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் ஸ்க்ரீனில் அங்கே நடக்கிறது ஒன்று. அந்த அளவுக்கு தீயாக இருக்குது படம். நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ப்ரோ செகண்ட் ஹாஃப் படமே. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்ற பேரில் ஒரு 2000 பேரை சுடுறது, ஒரு 10,000 பேரை வெட்டுறது, இதெல்லாம் இல்லை. ஒரு நீட்டாக லாஜிக்கோட படம் வந்து நீட்டாக சூப்பராக எடுத்திருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. தீயா இருக்கு. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. டைரக்டர் வந்து நினச்சதை கரெக்டாக எடுத்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்குமே நல்ல ஹிட்டு தான். அர்ஜுன் சாரும் நல்ல வில்லனிசம் தான். கண்டிப்பாக அஜித்துக்கு ஏற்றது வில்லன்னா அர்ஜுன் தான். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் போய் சஸ்பென்ஸாக போய் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் சஸ்பென்ஸாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆக்சிடென்ட் சீனு, தலை கன் எடுத்துகிட்டு வர்றது, எல்லா ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே. ரெஜினா கெசன்ட்ரா அந்த மேடம்லாம் எனக்கு தெரிஞ்ச ரெஜினா கெசன்ட்ராவும் அர்ஜுனும் ஹீரோ போன படத்தில் அஜித் சாரும் த்ரிஷாவும் கேமியோ போன மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க. மகிழ் திருமேனி சார் சூப்பர். தலை லவ் யூ தலை. உனக்கு ஃபேனாக இருக்கிறது ரொம்ப பெருமை. என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு மாசான ஒரு கூட்டம் இருக்குது. ஆக்ரோஷமாக கத்தக்கூடிய கூட்டம் இருக்குது. இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன்னோட கம்ஃபர்ட் ஜோனு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கிரிஞ்சில் போயிட்டு இருக்கிறானுங்க இந்தியன் சினிமா. புஷ்பா 2, மதகதராஜா அப்படி ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படத்தை தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு தலை. உண்மையாகவே பெருமையாக இருக்குது அவர் நினச்சா, அவர் ஃபேனாக இருக்கிறதுக்கு. படம் ஒரு நல்ல படங்க.
படம் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து தியேட்டருக்கே வராதிங்க. உங்களுக்கு இது பார்க்க முடியல. நல்ல படம், நீட்டான படம். மகிழ் திருமேனி சார் 6 அறிவில் படம் பண்ணியிருக்காரு. 6 அறிவில் படம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. பட் இவர் அந்த 6 அறிவை யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு பாருங்க. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆயிடுது. கார் ரிப்பேர் ஆன உடனே என்ன செய்யறாங்க, திரிஷா நான் ஒரு ட்ரக்கில் ஏறி போயிடுறேன், நீ பின்னாடி வந்துக்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோன் கவரேஜே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு 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 நோய் மாதிரி வருது. அதை வந்து இது பண்ணோம்னா நான் போய் அங்கே போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் மிஸ்ஸிங். அவரை கண்டுபிடிக்கிறது தான் கதை. இதுதான் கதை. இந்த கதை எப்படி அஜித்துக்கு பொருந்தும்? எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ, எப்படி பண்ணியிருக்கணும்? பயங்கரமான ஒரு டிடெக்டிவ் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ஒரு சாதாரண ஆர்டினரி மேன் பொண்டாட்டியை தேடி போன மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க. கதை வந்து இல்லாததான் படத்துக்கு. பட் டெக்னிக்கல் வெயிட்ஸு செம்ம சவுண்டு. மியூசிக்காக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அளப்பற கொடுத்துருக்காங்க. படம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. சுப்ரீம் சுந்தர மாஸ்டரை நாம் ரொம்ப பாராட்டி ஆகணும். இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து படத்தில் ஃபைட்டே இல்லை, சேசிங் தான். அந்த சேசிங்கே நல்லா பண்ணியிருக்காரு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அஜித் இதுவரை பண்ணாத பட்டு ஒரு ஸ்டைலிஷான படம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பில்லான்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய ப்ளூயிஷம் காமிச்சு பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்கிறதுனால அது ஒரு கிரேயான ஒரு இது போட்டு ஒரு பாலைவனமாக ஒரு ட்ரையான படத்தில் தியேட்டரில் போகிறதுனால ஓரளவு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். 500 கோடி அடிக்கும், 800 கோடி அடிக்கும்னா அடிக்காது. 250 கோடி கன்ஃபார்மாக இருக்கும். சகரீகா சகரீகா அந்த பாட்டு தான் அல்டிமேட் இந்த படத்துக்கு. அண்ணன் ஆடிக்கார் பாருங்க, அஜித் அண்ணன். அவர் கடவுளே அஜித் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் அவர் தான் அஜித். அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் நம்ம இதயத்தை பாதிக்குது. என் பொண்டாட்டி எதனால கோச்சின்னு போனால் எனக்கு இன்னும் தெரியல. அவகிட்ட நான் போய்க்கணும், எதுக்கு கோச்சின்னு போனேன்னு எனக்கு சொல்ல மாட்டான். இந்த படத்தை பார்த்து அவளை இக்னோர், இந்த படத்துக்கு இக்னு வந்து அவளை நான் கேட்கணும், எதுக்கு நீ கோச்சின்னு போனேன்னு அவளை கேட்கணும். நீங்களும் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் ஒவ்வொரு சீனும் உருகி உருகி எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் கோடியை நீ எதிர்பார்க்காத, படத்தை பாரு. கோடியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? படத்தை பாரு. ஒவ்வொரு சீனும் என் நெஞ்சில பாரமா இறங்கி இருக்கு. என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நான் பாசமா நேசம், அதுதான் அது கோடிக்கு மேல ஈடு கொடுக்க முடியாது அந்த பாசம். அதனால நீ கோடியை எதிர்பார்க்காத தலைவா, கோடியை எதிர்பார்க்காத தலை. ஆக்ஷன் கிங் இருக்காரு, அதனால நீ ஆக்ஷனை பத்தி கேட்கவே கேட்காத. ஏன்னா அல்டிமேட் சார் ஆக்ஷன் கிங் இருக்காரு. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கு படத்துக்கு. உண்மையிலே நல்ல ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதான் சொன்னேன், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. எதுவுமே குறைய சொல்ல முடியாது, பக்காவாக வச்சுக்கிறாங்க. புரியுதா? அந்த கார் சீக்வன்ஸ் வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறேன். செம்ம, அந்த டீமுக்கே செம்ம அப்ரிஷியேட். சூப்பராக உண்மையிலே ரியலாக இருந்தது அந்த கார் சீக்வன்ஸ். அஜித்